இன்றைக்கி ஈஸியான கத்திரிக்காய் கடையல் வெண்பொங்கலுக்கும் தோசைக்கும் சூப்பரான சைட் டிஷ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி கத்திரிக்காய் கடையல் ஈஸியான மெத்தடில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், 4-5 பூண்டு பல் எடுத்துருக்கேன், ஒரு 100 கிராம் கத்திரிக்காவை தண்ணியில் கட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த கத்திரிக்காய் கடையில் தோசைக்கு வெண்பொங்கலுக்கு சூப்பராக இருக்கும். 1 கிராம் துவரம்பருப்பு எடுத்துருக்கேன், வாஷ் பண்ணி 20 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க, சீக்கிரமாக வெந்துடும். இது எல்லாத்தையும் நம்ம குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1.5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன், தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் பெருங்காய பொடி எடுத்துக்கிறேன், 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம், வீட்டில் அரைச்ச 3/4 ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். குக்கரில் மூடி போட்டு ஒரு 4 விசில் வைங்க, பருப்பு நல்லா மசிஞ்சிடும். வேகிறதுக்குள்ளே நம்ம தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 5 பூண்டு பல் நல்லா இடித்து வச்சுக்கோங்க. அது கூடவே இஞ்சியும் நல்லா தட்டி வச்சுருக்கேன். இஞ்சி ரொம்ப வாசனையாக இருக்கும். இஞ்சியோடைய அரோமா ஸ்மெல் இந்த கடையலுக்கு சூப்பராக இருக்கும். பருப்பு வேக வச்சு எடுத்தாச்சு. உங்களுக்கு தேவைன்னா மசிச்சுக்கோங்க, இல்லைன்னா அப்படியே கூட தாளிச்சிக்கலாம், ரொம்ப சுவையாக தான் இருக்கும். நான் இதை லைட்டாக கடைஞ்சிக்கிறேன். கத்திரிக்காய் கடையில் தாளிச்சிக்கலாம். நான் ஒரு 50 கிராம் எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு சின்ன ஸ்பூனில் மிளகு சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் சீரகம். மிளகு சீரகம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. 2 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு அரை வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தாளிப்புக்கு வெங்காயம் கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் லைட்டாக பொன்னிறமாக வந்தால் போதும். இப்போது இடித்து வச்ச பூண்டு, இஞ்சி சேர்த்துக்கலாம். அது கூடவே நான் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கிறேன். வேக வச்ச கத்திரிக்காய் கடையில் இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இறக்கிக்கோங்க. உப்பு காரம்லாம் பார்த்து உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க.
வெண்பொங்கலுக்கு இந்த கடையல் சூப்பராக இருக்கும். ஒரு கொதி வரும்போது கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை தூவிக்கிறேன். கொத்தமல்லி லாஸ்ட்டாக ஆட் பண்ணிங்கன்னா வாசனை சூப்பராக இருக்கும். இப்போ சூப்பராக கத்திரிக்காய் கடையல் ரெடி ஆகிடுச்சி. உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. பிடிச்சிருந்தா அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Once again, thank you for all for watching my videos.